ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? சமையல் பண்ண போகிறீங்களா? நான் கிச்சனில் நிற்கிறேன்னா கண்டிப்பாக சமையல் தான் பண்ண போகிறேன். என்ன சமையல் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் க்ரீன் பட்டானா போட்டு ஒரு தினம் என்ன சமையல் பண்ணணும் ஒரே டென்ஷனாக இருக்குது. மூளையை கசக்கி அதனால் இந்த சப்ஜியை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ரைஸ் அடுப்பில் கழுவி வச்சா இன்னும் ஆல்மோஸ்ட் வேக போகுது. கொஞ்சம் எல்லோ தால் இருக்குது, காலையில் செஞ்சது. இந்த பட்டாட்டா சப்ஜி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா 3 சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பச்சை மிளகா, 2 தக்காளி, இவ்வளவும் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக பெருசோம்பு, கொஞ்சமாக சின்ன ஜீரகம், இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, மல்லி இலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா ரெடி. ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் நத்தலம் கொசலமாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் சப்ஜிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி வைக்கிறதுக்கு குழுன்னு அரைக்கணும். நான் கிரேவி வைக்கல, அப்படியே சும்மா பெரட்டின மாதிரி வைக்க போகிறேன். அதுக்காக 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு, நம்ம க்ரீன் பட்டானும் நல்லா வெந்துட்டு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஏற்கனவே ஜீரகம் மசாலாலையும் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. பெருஜீரகம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, அரைச்ச மசாலா. இப்போ கொஞ்சமாக பாதி பட்டர் சீஸ் எடுத்திருக்கேன், பாதி போதும். பெரிய ஸ்கூப்பாக இருந்தால் பார்த்தீங்களா, பாதி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனியா பவுடர், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, மிளகுலாம் போட்டிருக்கனால காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், இன்ச் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு. ஆல்மோஸ்ட் மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம இந்த க்ரீன் பட்டானாவை போட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு அப்புறமா போடணும், இல்லைன்னா எல்லாம் கரைஞ்சிரும். இதில் ஊற்றிருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயிர் வேக வச்ச தண்ணி, அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிருக்கேன். இது அரை வேக்காடு தண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது புளிப்பு இல்லாமல் 1 ஸ்பூன் கட்டி தயிர் போட்டால் சப்ஜி க்ரீமி மாதிரி ஜூஸி மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா இவ்வளோ வற்றிருக்கு. நம்ம க்ரீன் பட்டானும் ஆல்மோஸ்ட் வெந்துட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு உடையாமல் கிண்டி விட்டுறலாம். இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும் 10 நிமிஷத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஜி ரெடி. நம்ம ஃப்ரெஷ் தயிர் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால டேஸ்ட் கூடி வரும், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு. இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தி பண்ணலை, புல்கா பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக இப்படி ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ இந்த பக்கத்தில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி போட்டுருங்க. கேஸை ஃபுல் ஸ்பீடில் வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ இப்படி மாற்றி போட்டுடலாம். பார்த்தீங்களா, எப்படி புள்ளி வருது பாருங்கள். கையை சுட்டுக்காதீங்க, இப்படி பக்கடையும் வச்சுக்கோங்க. இப்போ புல்கா நம்மளுக்கு சூப்பராக நல்லா வெந்து வந்துட்டு இதுக்கு